நமோ நாராயணா. ஏற்கனவே நம்ம 4 ஆழ்வாரை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது ஆழ்வார். அவர் தான் நம்மாழ்வார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி கரையோரத்தில் திருக்குறுகூர் அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த நாட்டை ஆண்ட மன்னன் பேர் பொற்காரியார். அவர் தான் இவருடைய தந்தை. இவங்க அம்மா யாருன்னா சேர நாட்டு இளவரசி. அவங்க பேர் உடையநங்கை. இவங்க 2 பேருக்கும் மகனாக இவர் பிறந்தார். இவர் கலியுகம் பிறந்த 43வது நாள் இவர் பிறந்திருக்கார். இவர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இவர் பகவான் விஷ்ணு உடைய தளபதியான விக்ஷ்வக்சேனருடைய அம்சமாக பிறந்தவர் தான் இந்த நம்மாழ்வார். பிறக்கும் பொழுது இவருக்கு மாறன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா பாண்டிய நாட்டு மரபில் பிறந்தவர் அப்படின்றதுனால மாறன் அப்படின்ற இயற்பெயர் இவருக்கு உண்டு. அதுக்கப்புறம் இவர் பிறக்கும் பொழுது கலிபுருஷனுக்கு இவர் பிறந்தது பிடிக்கல. ஏன்னா இவர் மக்களுக்கு நல்லது போதிச்சுட்டா மக்கள் தீய விஷயத்துக்கு ஈடுபட மாட்டாங்க. அதனால் இவரை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் மேலே மாயையை ஏவி விடுறார் இவர் பிறந்த உடனே. அதே நேரத்தில் சடக்காற்று இவர் மேலே வீசுகிற வருது. சடக்காற்று என்னென்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு காற்று நம்ம மேலே வீசுமா, அது நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தெல்லாம் அழிச்சுடுமா. உடனே நம்ம அழ ஆரம்பிப்போமா. அதனால தான் குழந்தை பிறந்த உடனே அழும், அந்த சடக்காற்று பட்டதுனால. இந்த மாயை காற்றை இவர் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கும்போது சடக்காற்றையும் சேர்த்து இவர் அடிச்சிடுறாராம். சடைக்காற்றை வென்றவர் அப்படின்றதுனால இவருக்கு சடகோப்பன் அப்படின்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவர் அதனால் பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாமே இவருக்கு அப்படியே இருக்குது. இவர் பிறந்ததுக்கப்புறம் அழவும் இல்லை, எதுவும் சாப்பிடவும் இல்லை. இவர் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை சிலையாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தாராம். அதனால் இவ அப்பா அம்மா என்ன பண்ணுறாலாம், நிறைய வைத்தியர்கள்கிட்ட காமிக்கிறா. ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இனிமேல் பகவான் நாராயணன் விட்ட வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலாக இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறா. அப்போ இவ கடைசியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரிக்கு வரா. அங்கே வந்த உடனே அது நம்பி கோவில். அந்த கோவிலுக்கு வந்தவுடனே, பகவானே இந்த குழந்தைய சரியாக்கினா இந்த குழந்தைய உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு இவ வேண்டிக்கிறா. உடனே குழந்தை தன்னோட கையை அசக்கிறது. ஆஹா, பகவான் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் குழந்தைய அங்கேயே விட்டுடுறா. இவ அப்படியே விட்டுட்டு வந்தவுடனே அந்த குழந்தைய விஷ்ணு தானே காப்பாற்றணும். அதனால் ஆதிசேஷன், அதாவது பகவானுடைய படுக்கையானது என்ன பண்ணுறதுன்னா புளிய மரமாக மாறி இந்த குழந்தைக்கு பக்கத்தில் நின்றுடுறது. அதில் ஒரு பொந்து இருக்குது. அதில் போய் அழகாக இந்த குழந்தை தவழ்ந்து போய் அங்கே உக்காண்டு தவம் பண்ண ஆரம்பிச்சுடுறது. இப்போது அந்த புளிய மரம் இன்னமும் அந்த கோவிலில் இருக்குது. அந்த மரத்தை தூங்காத மரம்னு சொல்லுவாள். ஏன்னா அதோட கிளை எதுவுமே அசையாது. அப்படியே இருந்து குழந்தைக்கு பாதுகாப்பாக அந்த மரம் இன்னமும் அங்கே இருந்துட்டு வருதான். இப்போது நம்மாழ்வார் அங்கேயே தான் வாழ்ந்துட்டுருக்கார். 16 வயசாகிடுது இப்போ நம்மளுடைய நம்மாழ்வாருக்கு. இந்த 16 வருஷம் அவர் யாரோடையும் பேசவும் இல்லை, தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, வெறும் தவம் மட்டுமே பண்ணிட்டுருக்கார். இப்போது மதுரகவி ஆழ்வார் இருக்கார். அவர் இன்னொரு ஆழ்வார். அவர் அயோத்தியில் பெருமாள் சேவைக்கு போயிருக்கார். அப்போது அயோத்தி க்ஷேத்திரம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அங்கே ராமர் கோவில் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அங்கே போய் இவர் தங்கி பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். அப்போது அவருக்கு ராத்திரியில் ஒரு பெரிய ஒளி தெற்கு பக்கத்தில் தெரியறது. இவர் நிறைய பேர்கிட்ட காமிக்கிறார், பாருங்க தெற்கு பக்கம் ஒளி தெரியறதுன்னு. இல்லை இங்கே யார் கண்ணுக்கும் தெரியல அப்படின்னு. அப்போ தான் மதுரகவி ஆழ்வாருக்கு பெருமாள் ஏதோ நம்மள தெற்கு பக்கம் போக சொல்கிறார், என்னவோ இருக்குது தெற்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பக்கம் நோக்கி மதுரகவி ஆழ்வார் போகிறார். அந்த ஒளி வந்த இடத்த அவர் அடைஞ்சிட்டார் கொஞ்சம் நாட்களில். அங்கே பார்த்தா தவம் பண்ணிண்டே ஒரு 16 வயது பாலகன் உட்காண்டிருக்கார். உடனே அவர் எப்படி எழுப்புறதுன்னு தெரியல, ஒரு பெரிய கல் எடுத்து கீழே போடுறார். அந்த சத்தத்துக்கு நம்மாழ்வார் கண்ணை திறந்து பார்க்குறார். பார்த்த உடனே இவர் மகாபுருஷரா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் மதுரகவி ஆழ்வார். அது என்ன கேள்வின்னா, சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் மதுரகவி ஆழ்வார். அதுக்கு நம்மாழ்வார் ஒரு பதில் சொல்கிறார், அதை தின்று அங்கே கிடக்கும்னு. ஆஹா, அருமையான பதில். நீங்கள் தான் என்னுடைய குருநாதர், என்னை உங்களை சிஷியனாக ஏற்றுக்கோங்கோன்னு சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்துடுறாராம். இது என்னது, ஏதோ செத்தது வயிற்றில் சிறியது, நமக்கு அர்த்தம் புரியல. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜீவன் பிறப்பை எடுத்த உடனே
அதை எதை வச்சுட்டு வாழும் அப்படின்றது கேள்வி. அதுக்கு பதில் என்னன்னா, பாவ புண்ணிய கணக்கு வச்சுட்டு அதோட பயன்களை நுகர்ந்து தான் அந்த ஜீவன் தன்னோட வாழ்க்கையை கடத்தும் அப்படின்றது தான் பதிலாம். அதனால் இப்போ இந்த மதுரகவி ஆழ்வார்னு பார்த்தோம்னா, நம்மாழ்வாரோட வயசில் ரொம்ப பெரியவர். குரு சிஷ்யன் உறவுக்கு ஞானம் இருந்தால் போதும், வயசு அவசியம் இல்லை. அதனால் என்னை நீங்கள் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்ததுனால பகவான் அவரை ஏற்றுன்றார் தன்னுடைய சிஷியனா. அதுக்கப்புறம் இவர் 1297 பாடல்கள் எழுதியிருக்காரு நம்மளுடைய நம்மாழ்வார். அது எல்லாமே 4 வேதங்களுடைய சாரமாக, அது எல்லாமே நம்மளுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி வேதத்தோட சாரத்தை எழுதுனதுனால வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு இவரை எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறா. இவருக்கு பராங்குசன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. அதாவது யானையை பராங்குசன் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு அடக்குவா. அதே மாதிரி பெருமாளை தன்னோட அன்பு அப்படின்ற ஆயுதத்தால் இவர் அடக்குனதுனால இவருக்கு பராங்குசன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. இவர் தன்னை ஒரு நாயகியாக பாவிச்சுட்டு சில இடத்துல பாடியிருக்கார். அதனால் இவரை பராங்குச நாயகி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் கம்பர் எழுதிய சடகோபர் அந்தாதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் பாட்டுடைய தலைவனாக யாரை வச்சு எழுதியிருக்கார் அப்படின்னா, நம்மளுடைய நம்மாழ்வாரை வச்சு தான் அவர் எழுதியிருக்கார். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 1102 பாசுரங்கள் பாடியிருக்கார். அது சாமவேதத்தை மையமாக கொண்டு பாடின பாட்டு. அதே மாதிரி திருவிருத்தம் அதில் 100 பாசுரங்கள் பாடியிருக்கார். அது ரிக்வேதத்தை சாரமாக கொண்டு பாடின பாட்டு. அதே மாதிரி திருவாசிரியம் அதில் 8 பாசுரங்கள் பாடியிருக்கார். அது எஜுர்வேன வேதத்தை சாரமாக கொண்டு பாடின பாட்டு. அதே மாதிரி பெரிய திருவந்தாதியில் 87 பாசுரங்கள் பாடியிருக்கார். அது அதர்மண வேதத்தை சாரமாக கொண்டு பாடின பாட்டு. இப்போது வேதத்தில் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த பாசுரங்களில் இருக்குது. இது எல்லாமே 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. அதனால் வேதம் படிக்க முடியாதவா, பாராயணம் பண்ண முடியாதவா வருத்தமே பட வேண்டாம். 4000 திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் பண்ணலாம். அது பாடினாலே வேதம் நம்ம சொன்ன புண்ணியம் அதில் கிடைக்கும். இப்படி வேதத்தையே நமக்கு தமிழில் தந்தவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்டவருக்கு மொத்தம் 35 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது அத்தனையும் நம்ம சேனலில் சொல்ல முடியாது. அதனால் ஒரு 4 பேர் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். சடகோபன், வேதம் தமிழ் செய்த மாறன், பராங்குசன், பராங்குச நாயகி. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஆழ்வாரை நம்ம அனுபவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.